பயம் வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வருமா? வராது. ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, அஞ்சாதீர்கள், நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு மாணவன் பாடங்களை படிக்கும்போது அவன் சிந்தனை ஒருமுகப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். என்னால் இன்றைக்குள் இதை படித்துவிட முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருக்கின்ற பொழுது அவனால் படிக்க முடியும், அவன் அந்த பாடத்தில் வெற்றி பெறுகிறான். ஒருவர் செய்யும் நல்ல காரியங்களை பார்க்கும்போது நானும் அவரை போல் செய்ய முற்படுகிறேன் என்று முயற்சி எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவரை விட நான் சிறப்பாக செய்து காட்டுகிறேன் என்ற போட்டி மனப்பான்மை தேவையற்ற ஒன்று. ஏனென்றால் அது தன்னை முன்னிலைப்படுத்தவே ஒழிய நல்லது செய்வதற்கான சூழலை அங்கு ஏற்படுத்தாது. ஒருவர் நல்ல வழியை காட்டுகிறார் என்றால் அந்த நல்ல பாதையில் நடக்க பழகுங்கள். நல்லது எது, கெட்டது எது என்று பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், இறைவாக்கினர் எசாயா கூறுகிறார், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற மக்கள் மத்தியிலே நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? தூய்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா, தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோமா? நம்முடைய உதடுகள், நம்முடைய இதயம், நம்முடைய உடல், நம்முடைய ஆன்மா கரைபிடிந்திருக்கிறதா அல்லது தூய்மையாக இருக்கிறதா? ஆனால் இங்கே என்ன நிகழ்கிறது? ஆண்டவர் வானதூதர் வழியாக நெருப்பு பொறியை கொடுத்து அனுப்பி அதை அவற்றிலே அவருடைய வாயினில் தொட அவர் தூய்மைப்படுத்தப்படுகிறார். இன்றைக்கு நாம் தூய்மைப்படுத்தப்படுவதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. ஒன்று, பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்மை தூய்மைப்படுத்துவது. நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு உண்மையான நேர்மையான பாவசங்கீர்த்தனம் செய்து நம்மை தூய்மைப்படுத்துகின்ற பொழுது அந்த ஒரு மாற்றம், அந்த ஒரு தூய்மை நமக்குள் நிகழ்கின்றது. அதே போன்று திருமுழுக்கு பெறுகின்ற அந்த நேரத்தில் தூய்மைப்படுத்தப்படுகின்றோம். இன்னும் ஒவ்வொரு திருவருட்சாதனத்தை பெறுகின்ற பொழுதும் தூய்மைப்படுத்தப்படுகின்றோம். ஒவ்வொரு திருப்பலியின் பொழுதும், ஏனென்றால் திருப்பலி தொடக்கத்திலே நாம் பாவத்திற்கான மன்னிப்பை கேட்கின்றோம், புனிதப்படுத்தப்படுகின்றோம், நம்முடைய ஆன்மாவை நாம் காணிக்கையாக ஆண்டவரிடத்தில் செலுத்துகின்றோம், இறுதியாக அவருடைய உடலையும் இரத்தத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம். இவ்வாறாக நம்மை தூய்மைப்படுத்துகின்ற பல நிலைகள் நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று இங்கே வானதூதர் அவரை தூய்மைப்படுத்தி இறைப்பணி ஆற்றுவதற்காக அழைக்கின்றார். அதாவது நாம் பாவிகள், கரைபிடிந்தவர்கள் என்று வாழ்ந்தாலும் இயேசு நம்மை விட்டு விலகுவதில்லை. மத்திய நற்செய்தியாளர் கூறுகிறார், நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம், ஆனால் ஒருவருக்கு மட்டுமே அஞ்சுங்கள், அவர் அனைத்திற்கு மேலானவர் என்கிறார். நாம் இன்று உலகில் உள்ள பலவற்றை பார்த்து நடுங்குகிறோம். அவற்றிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு நாம் வாழ வேண்டும். நமது தலைவர் ஒருவரே, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் பாத சுவட்டை பின்பற்றுவதுதான் நமது பணி. இன்று பலர் அவருடைய பெயரை பயன்படுத்தி பாடல்கள் எழுதுகிறோம், இயேசுவை பற்றி ஆங்காங்கே அறிவிக்கின்றோம், நற்செய்தி கூட்டங்கள், இன்னும் ஆராதனைகள் என்று பலவற்றை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எத்தனை நபர்கள் அவருடைய பாத சுவடை பின்பற்றி செல்லுகின்றோம்? அவருடைய வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துகின்றோம்? அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்ற வார்த்தை, அஞ்சாதீர்கள், நான் உன்னோடு இருக்கின்றேன். சிந்திப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.